பரிசுத்தம் என்னும் வார்த்தை இன்றும் பலருக்கு பயத்தை உண்டு பண்ணும் ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. இது மிகவும் அருமையான ஒரு வார்த்தை. இதுதான் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் சொல்லும் முக்கியமான சத்தியமாயிருக்கிறது. வேதத்தை ஆராய்ந்து கற்றுக்கொள்வதற்காக வாஞ்சையோடு காத்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கற்றுக்கொண்ட சத்தியங்களை நாம் சற்றே ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? அர்ப்பணிப்பு என்றால் கிறிஸ்துவே நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமானவர் என்றும், நமக்கு தேவையான அத்தனையையும் நாம் கிறிஸ்து இயேசுவிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்றும், அன்பு என்பதை செயலிலே காட்டாமல் நான் நேசிக்கிறேன் என்று யார் கூறினாலும் அது அன்பு அல்ல என்றும், மேலானவைகளை தேட வேண்டும் என்பது அவசரத்தையும் நித்தியத்தையும் வாஞ்சையையும் வெளிப்படுத்துகிறது. மேலானவைகள் கிறிஸ்துவுக்குரியவைகள். மனிதன் உண்டு பண்ணும் எதையும் நீங்கள் உங்களுக்கு தெய்வமாக்கி விடக்கூடாது என்றும், கர்த்தருடைய வார்த்தையை நாம் படிக்க படிக்க அது நம்மை ஜீவிக்கிற கிறிஸ்துவண்டை வழிநடத்துகிறதாக இருக்கிறது என்றும், நாம் இந்த உலகத்திலே எந்த பணியை செய்து கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் வாழும் ஒருவராக இருந்தால் மெய்யான சமாதானத்தை பெற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ முடியும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் சோதனையை எப்படி மேற்கொள்ளலாம்? தேவதூஷணம் என்பது என்ன? ஒரு கிறிஸ்தவன் தன்னை எவ்வாறு உலகிற்கு காட்ட வேண்டும் என்பதை கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 11ஆம் வசனங்களிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். கிறிஸ்துவுடனே கூட நாம் எழுந்தவர்களாயிருப்போம் என்றால், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவராயிருப்போம் என்றால், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை, பரலோகத்திற்கு அடுத்தவைகளை எப்பொழுதும் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்தோம். ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும்? கிறிஸ்துவோடு கூட மரித்தோம். இப்பொழுது கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம். கிறிஸ்துவுடனே எழுப்பப்பட்டது உண்மை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே 2 பகுதிகளிலே அது வெளிப்படையாய் தெரியும். ஒன்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தம், இரண்டாவதாக நம்மை சுற்றியிருக்கும் மற்றவர்களோடு நமக்கு இருக்கும் உறவு. பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது பல கிறிஸ்தவர்களும் இந்த வார்த்தை குறித்து நடுங்குகிறார்கள். மெதரிஸ்ட் திருச்சபையைச் சேர்ந்த ஒரு பேராசிரியர் கூறும்பொழுது, மெதரிஸ்ட் திருச்சபை மக்கள் பரிசுத்தத்தை குறித்து பயப்படுவது போல பாவத்திற்கு பயப்படுவார்கள் என்றால் அது மிக அருமையானது என்று கூறியிருக்கிறார். இது மெதரிஸ்ட் திருச்சபை குறித்தது மட்டுமல்ல, அநேக கிறிஸ்தவர்களை பொறுத்தமட்டிலேயும் இது மிகவும் உண்மை. பரிசுத்தம் என்ற வார்த்தை அநேகருக்கு இன்னும் பயத்தை உண்டு பண்ணுகிறது. இது மிக அருமையான ஒரு வார்த்தை. அதுதான் பவுல் அப்போஸ்தலன் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் சொல்லும் முக்கியமான சத்தியமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிறிய பாலகனாக பெத்லெகேமிலே பிறந்தார். ஆனால் இப்பொழுது அவர் அங்கே இல்லை. பிதாவின் வலது பார்சத்திலே இருக்கிறார். அவர் அரியணையிலே இருக்கிறார், புல்லணையிலே இல்லை. இன்று அவர் உன்னதங்களிலே எனக்காகவும் உங்களுக்காகவும் இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவிலே இருப்பீர்கள் என்றால், நீங்கள் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், அந்த உண்மை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும் உண்டாய் இருக்கிறது. இந்த உலகத்திலே உங்கள் வாழ்க்கை அதை காண்பிக்கவில்லை என்றால், நீங்கள் அவரோடு கூட உன்னதங்களிலே இல்லை. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். விபச்சாரம் என்று சொல்லும் பொழுது மாம்ச இச்சையினால் உண்டாகும் அனைத்து பாவங்களையும் இது குறிக்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இது உங்கள் வாழ்க்கையிலும் காணப்படும் ஒரு பாவமா? நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். இன்று அநேகர் இப்படிப்பட்ட பாவங்களை மூடி மறைக்கிறார்கள். என்றாலும் அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து பேசுகிறார்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக திட்டவட்டமாக இந்த பாவத்தை குறித்தும் எச்சரிக்கிறார். இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்கிறார். உங்களுடைய கண்கள் உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுகிறதா? பார்வை இச்சை நிறைந்ததாக இருக்கிறதா? அந்த பார்வையை மரணத்தின் இடத்திலே வையுங்கள். இப்பொழுது கிறிஸ்துவின் கண்களை கொண்டவர்களாக அவரையே நோக்கி பாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையிலே காரியங்களை மாற்றி அமைக்கும். அடுத்ததாக அசுத்தம் என்று சொல்லப்படும் பொழுது எல்லா அசுத்தமான எண்ணங்களையும் வார்த்தைகளையும் பார்வைகளையும் செயல்களையும் ஏன்
வேடிக்கை என்று பேசப்படும் காரியங்களையும் இது குறிக்கிறது. அடுத்ததாக மோகம் என்று பார்க்கிறோம். இது கட்டுப்படுத்த முடியாத இச்சையை குறிக்கிறது. இந்த பாவத்தினாலும் பாதிக்கப்படும் அநேகர் இன்று உண்டு. அப்படிப்பட்டவர்கள் சொல்லும் ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னையே என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று கூறுவார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, முதலாவது அப்படிப்பட்ட இடங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மாலை வேளையானதும் மதுக்கடை முன்னாலே போய் நின்று கொண்டு என்னால் குடிக்காமல் இருக்க முடியவில்லையே என்று சொல்வதும் இதுவும் ஒன்றுதான். மாலை 3 மணி இருக்கும். சனிக்கிழமை தானே, ராஜா தூங்கி கொண்டிருப்பான் என்று எண்ணிய தாய் தற்செயலாய் எட்டி பார்த்த பொழுது அவனுடைய கட்டிலிலே அவன் இல்லை. உடனே, ராஜா எங்கே இருக்கிறாய், எங்கே போனாய் என்று சத்தம் கொடுத்தார்கள். அம்மா, நான் சாப்பாட்டு அறையிலே தான் இருக்கிறேன் என்று குரல் கொடுத்தான் ராஜா. அங்கே என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் என்று கேட்டபொழுது, நான் சோதனையோடு போராடி கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். இப்பொழுது வேண்டாம், மாலையிலே உனக்கு தருகிறேன் என்று கூறிய பலகார டப்பாவை திறந்து விட்டான். அப்பொழுதுதான் சோதனையின் உச்ச கட்டத்திலே நிற்கிறான். பிரியமானவர்களே, அவன் தனது சோதனையோடு போராட வேண்டிய இடம் அது அல்ல. எந்த இடத்திற்கு செல்லும் பொழுது சோதனையான விருப்பங்கள் எண்ணங்கள் வருகிறதோ அப்படிப்பட்ட இடங்களை முதலாவது தவிர்க்க வேண்டும். மேலும் அந்த வசனத்திலே துர் இச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, இருதயத்திலிருந்தே சகல பாவங்களும் ஆரம்பமாகின்றன. எண்ணத்திலே அது உருவெடுக்கும் பொழுதே அதை அழிக்க வேண்டும். பாவமான எண்ணங்களை தொடர்ந்து சில நிமிடங்கள் அசை போடும் பொழுது அது வேதனையான சில விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது. அடுத்ததாக விக்கிரக ஆராதனையான பொருளாசை என்று வாசிக்கிறோம். எப்பொழுதும் எந்த காரியத்திலும் மேலும் அதிகம் வேண்டும், மேலும் அதிகம் வேண்டும் என்ற எண்ணம்தான் இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைக்குள்ளே தள்ளுகிறது. அருமையானவர்களே, பணம் உங்கள் வாழ்க்கையின் தெய்வமா? இயேசு கிறிஸ்துவை விட பணத்தின் மேலே நீங்கள் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? சற்றே ஆராய்ந்து பாருங்கள். இப்படிப்பட்ட கேள்விகள் ஒருவேளை உங்கள் உள்ளத்தை குத்துவது போல இருக்கலாம். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், அது தேவனுக்கென்றே பயன்படுத்தப்பட வேண்டும். ஒரு அருமையான சகோதரர் சோம்பலாய் தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருந்தார். நீதிமொழியின் புத்தகத்தை நாம் கற்றுக்கொண்ட பொழுது மூடர் என்னென்ன செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை படித்தோம். அது அவருடைய உள்ளத்திலே ஆழமாய் கிரியை செய்தபடியினாலே அந்த வார்த்தைகளை தொடர்ந்து அவரால் கேட்க முடியவில்லை. வானொலி பெட்டியை உடைத்து விட்டார் என்று கேள்விப்பட்டோம். இன்று பலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவர்களோடு பேசும் பொழுது சரியானபடி தீர்மானம் எடுக்க முடியாமல் தவிக்கிறார்கள். உங்களோடும் ஆண்டவர் எதை குறித்தும் பேசிக் கொண்டிருப்பார் என்றால் நீங்களும் அதை குறித்து அவரிடத்தில் பேசுங்கள். சரியான முடிவெடுக்க அவரே உங்களுக்கு உதவி செய்வார். இன்று பலருடைய வாழ்க்கையிலே பொருளாசைக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தின் பொருட்களை குறித்து இச்சிக்கிறார்கள். அவ்வாறு இச்சிப்பதை வாங்க பணத்தை சம்பாதிப்பதிலேயே நாட்டம் கொள்கிறார்கள். வேத வசனங்களுக்கு வாழ்க்கையிலே நேரமில்லை. தனியாய் குடும்பமாய் ஜெபிக்க நேரமில்லை. செல்வத்தை தேட நேரம் கிடைத்து விடுகிறது. 1 தீமோத்தேயு 6:10 நான் வாசிப்பது என்ன? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பணத்திலே பிரச்சனை இல்லை. தேவனுடைய நாம மகிமைக்காகவும் அதே பணத்தை நாம் பயன்படுத்த முடியும். ஆனால் இன்று பல கிறிஸ்தவர்களும் கூட தங்களுக்கு அதிகமான அளவு பணம் தேவையில்லை என்றாலும் அதன் பின்னாலேயே ஓடுகிறதை பார்க்கிறோம். அதை ஒரு விக்கிரகம் போல வணங்குகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்றால் அவர் உங்கள் வாழ்க்கையிலே முதன்மையான இடத்தை பெற்றிருப்பார். நீங்கள் மேலானவைகளையே நாடுகிறவர்களாயும் மேலானவைகளையே தேடுகிறவர்களாயும் இருப்பீர்கள். இன்று சுற்றி வருகிற தவறான போதனை குறித்தும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடவுள் இந்த உலகத்திலே நம்மை ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் அழைத்திருக்கிறார். ஆனபடினாலே நமக்கு எல்லா செல்வமும் பொருளும் வேண்டும், அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கூறுகிற தவறான போதனைகளை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். கொலோசியர் 3:6 இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். இவைகளின் பொருட்டே என்பது கடந்த வசனங்களிலே அவர் கூறிய உலக பிரகாரமான காரியங்களை குறிக்கிறது. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டித்த அந்த காரியங்களை செய்கிறதுனாலே மட்டும் மக்கள் தேவனை விட்டு தூரமானவர்களாக இல்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாததினாலேயும் அவர்கள் தூரமானவர்கள் அல்ல. மனிதர்கள் பாவிகளாய் இருப்பதினாலேயே கெட்டுப்போனவர்களாயும் இருக்கிறார்கள். அவர்கள் இருதயத்திலே பாவிகளாய் இருக்கிறார்கள்.
அப்படி இருப்பதனாலே தான் அவர்களுடைய செயல்களும் அப்படிப்பட்டவைகளாய் இருக்கின்றன. கொலோசியர் 3:7 நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்மிலே பலரும் அந்நாட்களிலே அப்படிப்பட்ட பாவங்களின் கீழ் வாழ்ந்தோம். ஆனால் தொடர்ந்து அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே இல்லை என்று நம்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற பலர் இன்றைக்கும் ஒத்துக்கொள்ளும் ஒரு காரியம், ஒரு காலத்திலே நான் பணத்தையே வழிபட்டு வந்தேன் என்கிறார்கள். அப்படி ஒரு காலத்திலே செல்வத்தின் பின் ஓடிய ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது செல்வத்தின் பின்னாலே ஓடுவதை நிறுத்தி ஏற்கனவே அதுவரை சேர்த்து வைத்திருந்த மிகப்பெரிய செல்வத்தை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே கருத்துள்ளவராய் மாறினார். தன்னுடைய நேரத்தை கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே செலவிடும்படியாய் அர்ப்பணித்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடம் கொடுத்திருக்கிறோமா? அல்லது உலகம் ஈடுபாடு கொள்ளும் அதே காரியங்களிலே தேவ கோபாக்கினை வரும் என்று தேவன் சொல்லும் காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா? சற்றே சிந்தித்து பார்ப்போம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்றால் மேலானவைகளையே தேடுங்கள். அப்படி தேடும் பொழுது இந்த உலகத்தின் காரியங்களிலே நீங்கள் ஈடுபாடு கொண்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். கொலோசியர் 3:8 இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒரு உடையை மாற்றுவது போல இந்த பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டும் என்கிறார். ஒவ்வொரு விளையாட்டுக்கென்று தனி உடைகள் இருக்கின்றன. அதே போல பலர் பலவிதமான பழக்க வழக்கங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். பழைய முற்காலத்திலே பயன்படுத்திய தேவையற்ற பழக்க வழக்கங்களை விட்டுவிடும்படியாக நினைப்பூட்டுகிறார். இவ்வாறு நாம் விட்டுவிட வேண்டிய முதல் காரியம் கோபம். நியாயமான கோபத்திற்கு இடம் உண்டு. ஞாபகம் இருக்கிறதா? பரிசேயர்களுடைய இருதயத்தை குறித்து இயேசு கோபப்பட்டார். அது பாவமான கோபம் அல்ல. நாம் தவறான காரியங்களின் மேலே கோபப்படுகிறோம். அதுதான் பிரச்சனை. மன்னிக்காத ஒரு ஆவி இருக்கும் பொழுது அந்த கோபம் மூர்க்கமாகிறது. மற்றும் ஒருவர் சொல்லும் பொழுது பொறாமை கோபத்தோடு இணைந்திருக்கிறது என்கிறார். நீண்ட காலம் கோபத்தை மனதிலே பேணும் பொழுது அது பழிக்கு பழி வாங்க திட்டமிடுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட பழைய சுபாவங்களை விட்டுவிடும்படியாக பவுல் அறிவுரை கூறுகிறார். அவர் கண்டிக்கும் குணநலன்களை கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியாது. அடுத்ததாக உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூஷணம் 2 வகைப்படும். ஒன்று தேவனுக்கு விரோதமான தூஷணம் பேசுவது, இரண்டாவதாக மனிதனுக்கு விரோதமாக தூஷணம் பேசுவது. தேவ தூஷணம் தேவனுடைய நாமத்தை குறைவாய் பேசுவது. இது அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குவது மட்டுமல்ல, அவரை குறித்து தவறாக பேசுவதும் அதை குறிக்கிறது. மேலும் அவரை வெறுப்பதும் இந்த தேவ தூஷணத்திற்கு இணையானதாய் கருதப்படுகிறது. ஒரு குடும்பத்திலே 3 வயது குழந்தை ஒன்று மரித்து போய்விட்டது. அதற்காக தான் தேவனை எவ்வளவு பகைக்கிறார்கள் என்று அவர்கள் ஒரு ஊழியருக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். அந்த ஊழியரும் தனது வாழ்க்கையிலே எப்படி ஒரு இளம் குழந்தையை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து அவர் எழுதியிருந்த ஒரு புத்தகத்தை அவர்களுக்கு அனுப்பி வைத்தார். அந்த பெண் அதை வாசித்த பொழுது உண்மையாகவே ரட்சிப்பின் நிச்சயத்திற்குள்ளே கடந்து வந்தார்கள். இதுவரை நான் ஞாயிறுதோறும் ஆலயத்திற்கு சென்று வந்து கொண்டிருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை இப்பொழுதுதான் என்னுடைய இரட்சகராக விசுவாசிக்கிறேன் என்று பதில் எழுதினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விரும்பாத, நாம் எதிர்பாராத தீமைகள் ஏற்படும் பொழுது அதற்காக நாம் தேவனை பகைக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. அப்படி பகைப்போம் என்றால் அதுதான் தேவ தூஷணம் செய்வது. பிரியமானவர்களே, அதுபோல மற்றும் ஒரு விசுவாச சகோதரனுக்கு, ஒரு சகோதரிக்கு விரோதமாக உண்மையில்லாத ஒரு காரியத்தை நீங்கள் பேசும்பொழுதும் அந்த சகோதரருக்கு அல்லது சகோதரிக்கு எதிரான தூஷணம் பேசுகிறீர்கள். மேலும் வம்பு வார்த்தைகளாகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள் என்கிறார். எல்லா கெட்ட வார்த்தைகளையும் தேவையற்ற உரையாடல்களையும் இது குறிக்கிறது. கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களிலே ஈடுபடுவது வேதனையான காரியம். சில கிறிஸ்தவர்கள் அசுத்தமான வேடிக்கை பேச்சுகளுக்கும் தங்களை அர்ப்பணித்து விடுகிறார்கள். இன்னும் சிலர் சத்தியம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இவ்வண்ணம் இருக்கலாகாது. இவைகள்தான் நாம் விட்டுவிட வேண்டிய காரியங்கள். கொலோசியர் 3:9 பார்ப்போம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள்,
பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் யாரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்? விசுவாசிகளோடு தான் அவர் பேசுகிறார். விசுவாசிகளுக்குத்தான் அவர் இதை எழுதி கொண்டிருக்கிறார். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு என்று சொல்கிறாரே, அது எப்படி? கிறிஸ்துவை வாழ்க்கையிலே கொண்ட ஒரு மனிதன் பொய் கூற முடியுமா? ஆம், கூற முடியும். அவன் அவ்வாறு செய்வதனாலே தன் ரட்சிப்பை இழந்து போகிறதில்லை. அவர்களிலே வாசம் பண்ணும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறீர்கள். மேலும் இது எதை காட்டுகிறது? நீங்கள் இன்னும் பூரணமாகாத நிலைமையிலே தான் இருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. கிறிஸ்தவரான பின்னும் இந்த பழைய சுபாவம் பல வேளைகளிலே நம்மை மேற்கொள்ள முயற்சித்து கொண்டே தான் இருக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு நாள் சிறுவன் ஒருவன் வீட்டிற்குள்ளே ஓடி வந்து, அம்மா அம்மா என்று கூப்பிட்டு கொண்டே வந்தான். அது மட்டுமல்ல, அம்மா, இப்பொழுது நான் நம் வீட்டு முன்னாலே ஒரு சிங்கம் வேகமாக ஓடியதை பார்த்தேன் என்று கூறினான். தாயார் சொன்னார்கள், தம்பி, அது ஒரு சிங்கம் அல்ல என்பது உனக்கு தெரியும். அது ஒரு பெரிய நாய்தான். நீ மெத்தையிலே போய் நான் பொய் சொல்லிவிட்டேன் என்று ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய் என்று கூறினார்கள். சிறுவனும் மெத்தைக்கு சென்றான். சிறிது நேரம் கழித்து கீழே இறங்கி வந்தான். அவனுடைய தாயார் அவனை பார்த்து, நீ கூறிய பொய்யை கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்து விட்டாயா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், ஆமாம், நான் செய்தேன். ஆண்டவரும் அதை முதலாவது பார்த்தபொழுது அது ஒரு சிங்கம் என்று எண்ணியதாக கூறினான். பிரியமானவர்களே, பொய் உரைப்பது என்பது மனிதனுடைய இருதயத்திலே ஆழமாய் வேரூன்றி இருக்கும் ஒரு காரியம். இன்றும் பல கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தங்கள் வாழ்க்கையிலே இடமளிக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரங்களை நாம் சற்றே திரும்பி பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையில்லாத எதையாவது உண்மையைப் போல நாம் பேசினோமா? ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வோம். கொலோசியர் 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதாவது, நீங்கள் பழைய உடையான பழைய மனுஷனை களைந்திருப்பீர்கள் என்றால் புதிய உடையாகிய புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். களைந்து போட்டிருந்தால் கட்டாயம் புதியதை அணிய வேண்டும். இதுதான் இயற்கை. நீண்ட காலங்களாக நாம் அணிந்திருந்த பழைய சுபாவம் நம்முடைய வாழ்க்கையிலே சில பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அந்த பழைய சுபாவத்தின் கட்டுப்பாட்டிற்குள்ளே தான் இவ்வளவு காலம் நாம் வாழ்ந்திருக்கிறோம். எனவேதான் இந்த உடைக்கு களைந்து போட வேண்டிய பழைய சுபாவம் முக்கியமானதாக இருக்கிறது. அது நம்முடைய பழக்க வழக்கங்களை குறிப்பிடுகிறது. நாம் ஒவ்வொருவருமே சில காரியங்களை சொல்வதிலும் செய்வதிலும் ஒரு குறிப்பிட்ட முறைமையையே பின்பற்றுகிறோம். ஒருவனுடைய சரீரத்திலே காணப்படும் நரம்புகள் கூட ஒரு குறிப்பிட்ட வகையிலே செயல்படும்படியாக இருக்கிறது. எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பிலே என்னுடைய கரத்தை நீட்டுவேன் என்றால் என் நரம்பு மண்டலம் வழியாய் ஒரு செய்தி மூளைக்கு செல்கிறது. அந்த மூளை ஒரு இயந்திரத்திற்கு கட்டளை கொடுப்பது போல கொடுத்து நெருப்பை விட்டு நம்முடைய கையை வெளியே எடுக்க செல்கிறது. இது எல்லாமே சில வினாடிகளிலே நடைபெற்று முடித்து விடுகிறது. இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலேயும் சில பழக்க வழக்கங்கள் அமைந்திருக்கின்றன. மனோதத்துவ இயல் கூறும் ஒரு உண்மை என்னவென்றால், பழைய பழக்க வழக்கங்களை நாம் ஒழித்துவிட்டு புதிய பழக்க வழக்கங்களை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கிறார்கள். இது விசுவாசியினுடைய வாழ்க்கையிலையும் மிக மிக உண்மையானது. ஏனென்றால் அவருக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் இதற்கு துணை செய்கிறார். எனவே நாம் புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். இந்த புதிய மனுஷன் யார்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. இவ்வாறுதான் திருச்சபை உலகத்திற்கு கிறிஸ்துவை காட்ட வேண்டும். கொலோசியர் 3:11 அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். விசுவாசிகளின் கூட்டமாகிய திருச்சபையிலே கிரேக்கன் என்றோ யூதன் என்றோ எந்த வித்தியாசமும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்திலே இப்படி சிலர் பிரிவுகளை உண்டு பண்ணினார்கள். விருத்த சேதனம் பெற்றவர்கள், விருத்த சேதனம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் என்ற வேறுபாட்டை ஏற்படுத்தினார்கள். புற ஜாதியான் என்றுமில்லை, புற தேசத்தான் என்றுமில்லை என்று கூறும்பொழுது கிரேக்கர் அல்லாத மக்களை இது குறிக்கிறது. இந்த புற தேசத்தான் என்பதும் மிகவும் கொடூரமான மனிதர்களை குறிக்கிறது. அவருடைய எதிரிகளை கொன்று தின்னக்கூடியவர்கள். பல்வேறு இடங்களிலே பல்வேறு காலகட்டங்களிலே இப்படியும் மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட மக்களிலேயும் சிலர் பவுல் அப்போஸ்தலனுடைய நாட்களிலே கிறிஸ்துவண்டை வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களிலே பலர் கொலோசே திருச்சபையிலே இருந்தார்கள். கருங்கடலுக்கும் மேலாக பல ஊர்களுக்கு கடந்து சென்றிருக்கிறார்கள்.
அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்தியிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் வந்த பின் அவர்கள் எல்லாரும் ஒரே குடும்பத்தினர். மொழி வேறுபாட்டை பார்க்கிறவன், ஜாதி வேறுபாட்டை பார்க்கிறவன் உண்மையான கிறிஸ்தவன் அல்ல. இந்த வசனம் சொல்லும் மற்றொரு சத்தியம் என்ன? கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். இதை விட அற்புதமான காரியம் வேறு என்ன இருக்க முடியும்? இது விவரிக்க முடியாத ஒரு சத்தியம். கிறிஸ்துவே தனி மனிதர்களை ஒன்று கூட்டுகிறவர், பல கூட்டங்களை ஒருங்கிணைக்கிறவர். கிரியா ஊக்கி என்று வேதியர் பாடத்திலே படித்திருக்கிறோம் இல்லையா? அதே போல மனிதர்களுக்குள்ளே இந்த ஐக்கியத்தையும் அன்பையும் ஒற்றுமையையும் உண்டு பண்ணக்கூடியவராய் அவர் இருக்கிறார். ஆம் பிரியமானுள்ளே, நாம் எல்லாரும் அவரில் ஒன்றாய் இருக்கிறோம். ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், கொலோசியர் எழுதிய நிருபத்திலே நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தெய்வீகத்தை குறித்து சொல்லப்பட்ட பகுதியிலே தெய்வத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது என்று படித்தோம். அவரே திருச்சபையின் தலைவராயிருக்கிறார் என்றும் அறிந்தோம். விசுவாசிகள் எல்லாரும் அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றும் அறிந்து கொண்டோம். நமக்கு தேவையான அனைத்தையுமே நாம் கிறிஸ்துவிலே கண்டுகொள்ள முடியும். எந்த தத்துவத்திலேயும் சடங்காச்சாரத்திலேயும் அவைகளை கண்டுகொள்ள முடியாது. நாம் கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்டபடினாலே நாம் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளையே தேட வேண்டும். இந்த காரியங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மை பரிசுத்தத்திற்கு நேராய் வழிநடத்துகிறது என்று சிந்தித்தோம். இப்பொழுது 12ஆம் வசனம் முதல் தொடர்ந்து வருகிற வசனங்களிலே மற்றவர்களோடு உள்ள உறவிலே எப்படி பரிசுத்தம் காக்கப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் 18 முதல் 21ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே குடும்பத்திலே காணப்பட வேண்டிய பரிசுத்தத்தை குறித்து பார்க்கிறோம். 22 முதல் 25ஆம் வசனங்களிலே நம்முடைய வேலை ஸ்தலத்திலே எப்படி நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவின் பரிபூர்ணமான வாழ்க்கையை இந்த உலகத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பணியிடத்திலே, சமுதாய உறவுகளிலே நாம் காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் களைந்து போட வேண்டிய பழைய மனுஷ சுபாவங்களை அவர் பட்டியலிட்டார். இப்பொழுது நாம் அணிந்து கொள்ள வேண்டிய புதிய மனுஷனை குறித்து கூறுகிறார். இதை குறித்து தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சிகளை சிந்திப்போம். அருமையான சகோதரனை, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வாஞ்சை என்ன? மேலானவைகளையே தேடுகிறவர்களாக இருக்கிறீர்களா? உங்களுடைய சிந்தனைகள் உயர்ந்தவைகளாக இருக்கின்றனவா? இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையிலே களைந்து போட வேண்டிய விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை இவை இருக்குமென்றால் அதை களைந்து போட்டு இப்படிப்பட்டவைகளை செய்கிற கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேலே வரும் தேவ கோபாக்கினைக்கு விலகி கொள்ளுங்கள். கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் வாயிலே பிறக்கலாகாத தூஷணத்தையும் வம்பையும் விட்டுவிட்டு பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டுவிட்டு கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிய மனுஷனை தரித்து கொண்டதை உணர்ந்து திருச்சபையிலே மற்றவர்களோடு அன்பும் ஐக்கியம் உள்ளவர்களாய் இருந்து எந்த வேற்றுமையையும் குறித்து பேசிக் கொண்டில்லாமல் கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார் என்ற சந்தோஷத்தை அனுபவிக்க நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் இன்றும் உறவாடுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்ட நாங்கள் கூட அதிகமாக சிந்தித்தராத பல காரியங்களை இன்றைக்கு எங்களுக்கு நினைப்பூட்டினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் யார் பழைய மனுஷனின் செயல்களை குறித்த உண்மையான உணர்வு பெற்றிருக்கிறார்களோ, யார் யார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவற்றை அறிக்கை செய்கிறார்களோ, கர்த்தர் தாமே அவர்களுக்கு அந்த காரியத்தை மன்னித்து முழுமையாக அவற்றை களைந்து போட்டு பரிசுத்தம் உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, உம்மை தரித்து கொண்டவர்களாக வாழ அனுதினமும் உம்முடைய தூய ஆவியின் பலனை தாரும். அதற்காக உண்மையை சார்ந்து கொள்ள, உண்மையை பற்றி பிடித்து கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? உங்கள் பார்வை உங்களுக்கு இச்சையை உண்டு பண்ணுகிறதாக இருந்தால் அந்த பார்வையை மரணத்தின் இடத்திலே வைக்க வேண்டும். இப்பொழுது கிறிஸ்துவின் கண்களை கொண்டவராக அவரையே நோக்கி பாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையிலே காரியங்களை மாற்றியமைக்கும். விக்கிரக ஆராதனையான பொருளாசை என்பது எந்த ஒரு காரியத்தையும் இன்னும் அதிகம் வேண்டும் என்ற எண்ணம் நம்மை விக்கிரக ஆராதனைக்குள்ளே நம்மை தள்ளுகிறது. இன்று மனிதர்கள் இருதயத்திலே பாவிகளாக இருப்பதினாலே அவர்களுடைய செயல்களும் அப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றன. நமக்குள் மன்னிக்காத ஒரு ஆவி இருக்கும் பொழுது அந்த கோபம் மூர்க்கமாக மாறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியம் செய்யக்கூடாது.
நம்முடைய பழைய சுவாபம் சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்மை மேற்கொள்ள முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கும். இந்த நாளின் சத்தியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளருவதற்கு உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமொழிகள் 10:30.